கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, 6 நாளில் இந்த உலகத்தை பிதாவாகி தேவன் சிருஷ்டித்தார். நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார். நம்முடைய புசிப்புக்கு, நம்முடைய வாழ்வதற்கு, நம்முடைய தாகத்திற்கு என்று சொல்லி எல்லாவற்றுக்கான காரியத்தை அந்த 6 நாட்களிலே கர்த்தராய் தேவன் நிறைவேற்றி வைத்தார். நமக்கு இன்னது தேவை என்று சொல்லி நமக்கு தெரியாது. இந்த உலகத்தை படைக்கும்போது அவர் எல்லாவற்றையும் முதலே படைத்து வைத்து விட்டார். அதற்கப்புறம் தான் மனிதனை படைத்தார். மனிதனாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதி ஜீவாத்மாக மாற்றினார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவனுக்கு இன்னது தேவை என்பதை மரம், செடி, கொடிகள், பழ வகைகள், இன்னும் தண்ணீர், காற்று என்று எல்லாவற்றையும் மனிதனுக்கான காரியத்தை கர்த்தர் படைப்பின் அதிபதியாய் கர்த்தர் நிறைவேற்றி வைத்தார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னது தேவை என்று சொல்லி நம்ம அவற்றை சொல்கிறதுக்கு முன்னாடியே படைப்பாளியாகிய கர்த்தர் நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரை சொந்த தெய்வமாய் வழிபாடு செய்கிறீர்கள், சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கே என்ன தேவை இருக்கிறது தெரியாது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம நெருக்கப்பட, சில வேளையில் வீட்டிலேருந்து புறப்பட்டு போவோம், ஐயோ பேனா வச்சுட்டு வந்தோம் அப்படின்வோம். தினந்தோறும் போடக்கூடிய கண்ணாடியாக இருக்கும், ஐயோ கண்ணாடி வச்சுட்டு வந்தோம் அப்படின்வான். சில சமயத்தில் பிரயாணத்துக்கு வேண்டிய பர்ஸு, அதில் காசு, ஐயோ பர்ஸை வச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லுவோம். இப்படி பல இடத்துல போய், இன்னும் சில இடங்களில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல செருப்பு விட்டுட்டு வந்துடுவோம். நம்ம காலில் இருக்கிறது தான், அதை போட்டால் தான் அதை மறந்துட்டு வந்துடுவோம். இப்படி நமக்கு இருக்கக்கூடிய காரியத்தில் எத்தனையோ காரியங்களை நம்ம, ஆனால் தேவன் அப்படி இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஐ நோ வாட் யூ நீட் அண்ட் வாட் இஸ் யுவர் வாண்ட்ஸ். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையில் தேவன் சொல்லியிருக்கார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு உண்மை உங்களுக்கு என்னது தேவை, இந்த நாளில் உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க காரியம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது, நாளில் என்ன சம்பவிக்குன்னே தெரியாது. ஆனால் அந்த நடக்க போகிற காரியத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் விசுவாசத்தோடு அவர் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். காலையில் எழுந்து இந்த நேரில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளை எங்களை வழி நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் எங்களை தேவையெல்லாம் சந்திக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளைக்குத்தான் நீர் எங்களை ஆசீர்வித்து ஆண்டு நடத்த போகிற தெய்வக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அதை மாத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்க தேவன் இந்த நாளில் அவை எல்லாவற்றையும், அது காலையிலேயோ மாலை மதியமோ மாலை வேளையிலோ எப்போ தேவையோ அந்த வேலையில் அது உங்களை தேடி வரும்படியான காரியத்தை செய்து ஆசீர்விக்க உங்களவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தை நீர் படைத்த போது, மனிதனை உருவாக்கின போது, மனிதனுக்கு இன்னது தேவை என்று சொல்லி கர்த்தாவே நீர் அறிந்து அவை எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டித்து, மனிதனையும் சிருஷ்டித்து நீர் கர்த்தா உருவாக்கின தேவனாண்டவரே, இந்த அருமையான நாளில் இன்றைக்கு எங்களுடைய தேவை என்ன என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் அதை சொல்வதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், எங்களை படைப்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னது தேவை என்று அவர்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிற தேவன் எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் துதிக்க முடியாது இந்த நாளை முடிக்க எங்களுக்கு அருள் செய்தலும் ஆசீர்வத்திலும் கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் ஆச்சரியமாக எங்களை கர்த்தர் நடத்தினார்னு சொல்லி அகமகிழ்ந்து துதிக்க முடியாது உடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படும்படியான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு ஆசீர்வத்திலும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் தேவையை சந்தித்து ஆசீர்வித்து நீங்கள் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை இந்த நாளில் செய்வார். God bless you.